18வது IPL திருவிழாவின் 35வது லீக் போட்டியான நேற்றைய போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அந்த வகையில் முதலில் பேட்டிங் ஆடிய டெல்லி அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் பொரெல் மற்றும் கருண் நாயர் ஆகியோர் களமிறங்கினர். இறுதியில் டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 203 ரன்கள் எடுத்தது. இதில் குஜராத் அணியின் சார்பாக அதிகபட்சமாக பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்ததாக 204 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணி களமிறங்கியது. அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் ஜோடி அணிக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர். மற்றும் கடைசி ஓவரில் குஜராத் அணி வீரர் ராகுல் தெவாட்டியா 2 பந்துகளில் ஒரு பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸர் அடித்து போட்டியை வெற்றியோடு முடித்து வைத்தார். இறுதியில் 19.2 ஓவர்களில் குஜராத் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் ஜாஸ் பட்லர் சிறப்பாக விளையாடி ஆட்டநாயகன் விருதை வென்றார். அடுத்ததாக நேற்று இரவு நடந்த 36வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த வகையில் முதலில் பேட்டிங் ஆடிய லக்னோ அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக மார்ஷ் மற்றும் மார்க்ரம் ஆகியோர் களமிறங்கினர். இறுதியில் லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 180 எடுத்தது. அடுத்ததாக 181 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இறுதியில் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன்கள் எடுத்து 2 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதன் அடிப்படையில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி லக்னோ அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஆவேஷ் கான் ஆட்டநாயகன் விருதை வென்றார். அடுத்ததாக இன்றைக்கான போட்டி, அதாவது 29வது நாளான இன்றைக்கு 2 லீக் ஆட்டங்கள் நடக்கிறது. அதில் முதலாவதாக நடக்கக்கூடிய 36வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி சண்டிகர் முல்லான்பூரில் உள்ள மகாராஜா யாடவிந்திரா சிங் சர்வதேச மைதானத்தில் இன்று மதியம் 3:30 மணிக்கு தொடங்கி நடந்து வருகிறது. அடுத்ததாக 37வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி மும்பையில் உள்ள வான்கடே மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடக்கிறது. IPL கிரிக்கெட்டில் சென்னை மும்பை மோதல் என்றாலே எப்போதும் அனல் பறக்கும். அந்த வகையில் இவ்விரு அணிகளும் ஏற்கனவே சென்னை சேப்பாக்கத்தில் சந்தித்த தொடக்க ஆட்டத்தில் சென்னை அணி வெற்றி பெற்ற நிலையில் அந்த தோல்விக்கு மும்பை அணி பழிதீர்க்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.